வண்டிக்காரனே, என்னடா தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? வெளிநாட்டுக்காரனா இருப்பானா? முக ஜாடைய பார்த்தா தெரியுது தமிழ் வாட. ஏறுங்க தம்பி. ஏன் தம்பி, எந்த ஊரு? சென்னைங்க. அட, எல்லாரும் சொல்ற மாதிரி மெட்ராஸ்ன்னு எல்லாருக்கும் புரிஞ்ச தமிழ்ல சொல்ல முடியாதா? அங்க என்ன படிக்கிறீங்களா? ஆமா. அப்படின்னா அங்க சினிமாக்காரங்களாம் பாத்துருப்பீங்களே. அவங்க என்ன கருப்பா சிவப்பா? சுலபமா அவங்களை பார்க்க முடியுமா? சென்னையில மெரினா கடற்கரை எப்படி இருக்கும்? துறைமுகத்தை பாத்திருக்கியா? அண்ணா சதுக்கம் போய் வணங்கிருக்கியா? பெரியார் திடல், காந்தி, ராஜாஜி, காமராஜர் மண்டபங்க, வள்ளுவர் கோட்டம், இதையெல்லாம் பத்தி கேட்காம சினிமா நடிகர்களை பத்தி கேக்குறீங்களே. தம்பி, கிராமத்துல எந்த வீடு? பண்ணையார் பரமசிவம் இருக்காருல்ல? ஆமா. ஐயோ, கும்பிடுறேன் தம்பி, எக்கு தப்பதா பேசினா மன்னிச்சுங்க. இல்ல, அவர் வீட்டுல வேலை செய்யறாருல மாறி. ஆமா, மாறி. அவரோட மகன் தான் நான். மாறி மவனா? ஓ ஓ. ஏய், கீழே இறங்கடா. என்னண்ணே திடீர்னு? என்ன திடீர்னு? கீழே இறங்கடா. கீழ் ஜாதிக்கார பொடிப்பாயில. மரியாதையா பேசுங்க. நான் தாழ்த்தப்பட்டவன், நீங்க ஜாதி இந்து. ஊர்ல நீங்க ஒரு ஓரத்துல குடியிருக்கீங்க, நான் ஒரு ஓரத்துல குடியிருக்கேன். நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான். வாய மூடுறாங்க. கழுதையும் குதிரையும் ஒரே ஜாதியாடா? என் வண்டியை தீட்டுப்பட்டு போச்சு, தரையில் ஊத்தி கழுவணும். ஏன்டா கீழே? தீட்டுப்பட்டது வண்டி இல்ல, உங்க புத்தி தான். முதல்ல அதை கழுவுங்க. இறங்க போறியா இல்லையாடா? முடியவே முடியாது. முடியாதா? ஏடா, அந்த திருக்கவால் முனியாடிக்கிட்டே அவன் வேலையை காட்டுற பாருப்ப. என்ன பார்க்கலாம். நந்தகுமார்,